காம்பவுண்டட் பெருங்காயம்னா நிறைய பேர் கலப்படம்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அது உண்மை இல்லை, ஆனால் நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம ஏன் காம்பவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பியூர் பெருங்காயம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் டைரெக்டாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த இன்டென்ஸ் ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ண தான் நம்ம காம்பவுண்டிங் பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம ஜிபிசி பெருங்காயத்தில் ஹை குவாலிட்டியான ரா பெருங்காயம் சோர்ஸ் பண்ணி அதோட அரபிக் கம் அப்படின்னு ஒரு எடிபிள் கம்மை பிளெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த எடிபிள் கம் இந்த ரா பெருங்காயத்தோட ஃப்ளேவரை ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணும். அதோட நம்ம ரைஸ் ஃப்ளார் இல்லை வீட் ஃப்ளார் நம்ம எந்த ஃப்ளார்ஸ் வேணால் பிளெண்ட் பண்ணுறோம். எதுக்குன்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அந்த ப்ராடக்ட் வரத்துக்கு. FSSAIயோட ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் நம்ம காம்பவுண்டட் ஃபார்ம் தயாரிச்சுட்டு வரோம். இதுதான் நம்ம ஜிபிசி காம்பவுண்டட் பெருங்காயத்தோட சீக்ரெட்.